வணக்கம். மென்மை ட்ரஸ்டின் அன்னதர்மசாலை 1200 பாட்டி தாத்தாங்களுக்கு தினமும் அன்னதானம். அவங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறோம் ஜவாது மலையில். இன்னைக்கு மாத சஷ்டியோட நிபந்திச்சு முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள் பதிவு போல அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்மளோட பாட்டி தாத்தாங்க எல்லாருமே வயரால சாப்பிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த மகிழ்ச்சிக்கு எல்லாமே காரணம் முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள் தான். மாதம் நம்மளுக்கு இந்த மக்களுக்காக அவங்க இந்த சேவைகள் செய்துகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கும் மேலே சிவலோக திருமடம் ஜவாது மலையில் மென்மை அறக்கட்டளைக்கு பேருதவியாக இருக்கிறாங்க. அந்த பேருதவிக்கு சாமிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிற. அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைங்களை பார்க்கும்போது நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சிரமங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கான ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாம். சின்ன வயசில் நம்ம ஒரு கதை கேட்டிருக்கோம். என்னென்னா, ஒரு ஃபாக்ஸ் இருந்துச்சா, அந்த ஃபாக்ஸ் ஒரு கிரேப்புக்கு ஆசைப்பட்டு அந்த கிரேப்பை பறிக்கிறதுக்காக சாடினாங்களாம். சாடும்போது அது கிடைக்கலையா, திருப்பி 2வது ஒரு வாட்டி குதிச்சுக்கிட்டு அது பிடிக்க ட்ரை பண்ணாங்களா அந்த கிரேப்பை. ஆனால் அதுவும் பராஜயப்பட்டுச்சு. திருப்பி 3வது ஒரு தடவை கூட குதிச்சு உயர்ந்து அதை பிடிக்க பார்த்தாங்களா. ஆனால் 3வது தடவையும் அந்த ஃபாக்ஸு ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த ஃபாக்ஸு, இல்லை இந்த கிரேப்பு ரொம்ப புளிக்கும், அதனால இந்த கிரேப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும் என்னென்னா, ஒரு விஷயத்தை எடுத்துச்சுன்னா அது ஒரு 2-3 வாட்டி அதுக்காக சிரமிக்கிறாங்க. ஆனால் அது நடக்கலைன்னா அப்படியே விட்டுடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி விட்டுடக்கூடாது. நம்ம விடாமுயற்சி இருக்கணும்னு நம்ம குழந்தைங்கள்கிட்ட சொல்லி கொடுக்கணும். இந்த ஃபாக்ஸு கதை இல்லாமல் விடாமுயற்சியால் ஜெயிச்சவங்க ஸ்டோரிஸும் நம்ம குழந்தைங்களோட மனசுக்குள்ளே பதிய வச்சிச்சுன்னா அந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாகும் அப்படின்னுள்ளது குழந்தைங்களுக்கு புரியும். அதனால ஒரு விஷயம் பண்ணணும்னா நிறைய வாட்டி நம்ம ஃபெயில் ஆனாலும் அந்த முயற்சியை கைவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.